Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைக்கு ஒரு சிறுகதை, சுஜாதாவின் சிறுகதையின் பெயர் 13ஆம் கதை. தமிழ் சினிமாவின் டைரக்டர், தயாரிப்பாளர், நடிகர், புரொடக்ஷன் மேனேஜர் என்று பல பேர் கேள்விப்பட்டிருக்கலாம். சம்பத்குமார் இந்த பாகுபாடுகள் எதிலும் அகப்படாத ஒருவன். அவனை கதை வசனகார்த்தா என்று சொல்ல முடியாது, கதை ரிப்பேர் ஆசாமி என்று வேண்டுமானால் சொல்லலாம். ஏதாவது கதை பாதி எடுத்து கிளைமேக்ஸுக்காக தவித்து காத்திருக்கிறதா? சம்பத்தை வரவழைத்தால் போதுமானது. என்ன சப்ஜெக்டே? ஹீரோயின் சப்ஜெக்ட் தாங்களா? அப்போ அவள் சாகக்கூடாது. ஓகே, ஆண்டி சென்டிமெண்ட் ஆயிரும். 76 இப்படித்தான் புதிய தீர்வுன்னு செட்டியார் எடுத்திருந்தார். ஒரு வாரம் கூட போகலை. அடி. எதனால்? ஹீரோயினை கொன்னதால். ஒன்று செய்யுங்க, இந்த ராஜாவை கொண்டுருங்க, கடுப்பாயிருவாங்க என்று தடுமாறும் திரைக்கதைகளுக்கு புத்துயிர் அளிப்பவன் சம்பத். சில சமயம் ப்ரொடியூசர்களுக்கு வீடியோ பார்க்க நேரம் இல்லாமல் மத்தியானத்துக்குள் ஆன்லைன் தயாரிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் போது 3 மணி நேரத்தில் முழுக்கதை தயாரித்து சொல்லக்கூடிய திறமையும் படைத்தவன். அவன் பெயர் டைட்டில்களில் வராது, சொல்வதெல்லாம் வாய்மொழிதான். ஒரு அக்ஷரம் எழுத மாட்டான். சொன்ன கதை டிரெக்டருக்கு பிடித்திருந்தால் அவர் நடந்து கொண்டு டிக்டேட் செய்ய அசிஸ்டன்ட் டிரெக்டர் முத்து எழுத்தில் எழுதிக்கொள்ள துவங்கும்போது சம்பத்துக்கு ஜோலி தீர்ந்து போய் ப்ரொடியூசரிடம், அண்ணா சில்லறையை கொடுத்துட்டிங்கன்னா கிளம்புறேன், மாம்பழத்தில் எம்ஆர் பிக்சர்ஸ் ரெட்டிகார் காத்துட்ருக்காரு, மிதுன் சேஷாத்ரி எல்லாம் வச்சு ஒரு பிக் பட்ஜெட் படம். சம்பத், இந்த கதை அங்கே சொல்லிடாத. சேச்சே, என்னண்ணா நீங்கள் இது வரைக்கும் ஏதாவது அப்படி நடந்திருக்கா? அம்பாள் எனக்கு கனாவில் தினம் வந்து கதை சொல்கிறா. ஒரு கதை ஒருத்தர்கிட்ட சொன்னால் அதை மற்ற பேருக்கு சொல்கிறது வம்சத்திலே கிடையாது. தேவிக்கு வாக்கு கொடுத்துருக்கேன். இன்றைக்கி நான் லூனாவில் போனால் அதுக்கு தேவி தான் காரணம். எந்த தேவிப்பா? பூர்ண ராஜேஸ்வரின்னு குடும்பத்து இஷ்ட தெய்வம், பார்வதியோட அவதாரம். என் வாக்கு சாதுரியத்துக்கு அவள் தான் காரணம். தினம் கனாவில் கதை வருதா? ஆமாண்ணா, பிரவாகம் மாதிரி 100 கதை வந்து சொல்கிறா. பச்சைப்படுவை கட்டிண்டு காதில் குண்டலங்களோட அசப்பில் ஸ்ரீதேவி மாதிரி இருப்பா. பளபளன்னு பொழியும் கதை. எனக்கு தான் குறித்து வைக்காமல் பாதி கதை ஆவி ஆகிடுறது. எதுக்கு படுக்க பக்கத்தில் கட்டாயமாக ஒரு டைரி வச்சுட்டே இருப்பேன். ஆனால் ஒன்று, இது எத்தனை நாளா? 5 வருஷமாக எம்ஆர் பிக்சர்ஸ் ரெட்டிகாரு எடுத்த சூப்பர் ஹிட்டெல்லாம் நம்மாத்துது அண்ணா. சம்பல் கங்கான்னு அமிதாப் பூனம் தில்லன் வச்சு ஒரு படம் எடுத்தார். 1.5 கோடி வாரத்திலே ஆதாயம். 8 சென்டர்லேயே கலெக்ஷன் முடிஞ்சு இன்னமும் கனகதாரா ஸ்லோகம் போல் கொட்டின்னு இருக்கு. இந்த தங்கத்தோடா ரெட்டியார் கொடுத்தது. ஆனால் ஒன்று அண்ணா, என்ன சம்பத், ஒரே ஒரு ரூல் வச்சுருக்கா அம்பாள். என்ன ரூலு? ஒரு முறை ஸ்பஷ்டமாக தெளிவாக கனவில் சொல்லி எழுதி கையெழுத்து கூட வாங்கின்ட்டா. என்ன? ஒருத்தருக்கு 12 கதைக்கு மேலே சொல்லாதேன்னு இருக்கா. இப்போ உங்களுக்கு இது வரைக்கும் 3 கதை சொல்லி 3 எடுத்திருக்காங்க. அவுட்லைனு ஆன்லைனு எல்லாம் சேர்த்து இல்லை, முழு கதை. அப்படி ஒருத்தருக்கு 12 கதை தான். அதுக்கு மேலே ஆச்சுன்னா என்ன ஆகும்? சம்பத்குமார் சற்றே நிதானித்து சிகப்பு கர்ச்சிஃபால் மறைத்து பொடி போட்டுக்கொண்டு அதே கர்ச்சிஃபால் துடைத்து கொண்டு தலை வெடிச்சிடும்னு சொல்லியிருக்கா. அதான் பயம். அம்பா, பணம் தரையலா? புது நோட்டாக இருந்தால் சரி என்று புறப்பட்டு சென்றான். சம்பத்குமார் எப்போதும் சலவை சட்டை தான் போட்டிருப்பான். சலவை நோட்டாக இருக்க வேண்டும், இல்லையில் பேங்கில் போய் மாற்றிக்கொள்வான். அவன் தம்பி மகள் பேங்கில் வேலையை செய்கிறாள். புருவத்துக்கு சென்ட் போட்டுக்கொண்டு பாக்கி இருக்கும் தலைமயிரை மண்டை பூரா பாவலா பண்ணி பரப்பிக்கொள்வான். புன்னகையில் வெற்றிலை காவி படிந்திருக்கும். ரசிக்கக்கூடிய வாசனைகள் அருகில் மிளிரும். எம்ஆர் பிக்சர்ஸுக்கு போகும் முன் கீதா கஃபேயில் ஒரு வாய் காஃபி சாப்பிட்டு விட்டு அம்பாள் படத்திலிருந்து விபூதி எடுத்து நெற்றியில் போட்டுக்கொண்டு லூனாவை உதைத்து எம்ஆர் போனான். வாங்க சம்பத்து, என்ன இத்தனை லேட்டு? ராகால முடியும்ட்டு காத்திருந்தேன். ரெட்டிகாரு, என்ன மாதிரி பிக்சர் வேணும்? உள்ளே வாங்க முதல்ல என்று மாடிக்கு அழைத்து கொண்டு போனார். ரெட்டிக்கு ஆரோக்கிய காரணங்களால் நாற்காலி முதலிய வஸ்துக்களில் உட்கார முடியாது. தரையில் பாய் போட்டு திண்டு போட்டு மேருமலை மாதிரி படுத்தால்தான் கதை கேட்க வரும். கண்ணை தியானத்தில் போல் மூடிக்கொண்டு உன்னிப்பாக கேட்பார். இந்த முறை மிதுன், ஜூஹி சாவ்லா, அனில் கபூர்னு 3 பேர் கால் ஷீட்டு சேர்ந்து வந்திருக்கு. சரியான சப்ஜெக்டாக சொல்லு. சம்பத் கீழே
லேவாதேவி சேட்டு போல உட்கார்ந்து சற்று நேரம் ஸ்லோகம் சொன்னான். ரெட்டியார் அவனையே ஆவலோடு பார்த்துருக்க, 2 ஹீரோ 1 ஹீரோயினா? ஆபா சம்பத்து, வேணும்னா இன்னொரு ஹீரோயின் வச்சுக்கலாம். வேண்டாம் ரெட்டிக்காரு, நேத்திக்கு வந்த கதையில் ஒரு ஹீரோயின் தான், சரியான மிஸ்ட்ரி. சொல்லுங்க. இவன் லண்டனில் படிச்சுட்டு திரும்பி வரா. 2 பேரும் காத்துட்டுருக்கா ஏர்போர்ட்டில். ரெஸ்டாரண்ட்டில் டாய்லெட் போக உள்ளே போகிறா, வெளியே வரவே இல்லை. 2 பேரும் காத்துட்டுருக்காங்க. என்னது ரொம்ப நேரமாக வருதுன்னு ஹோட்டலில் சொல்லிக்கிட்டு பார்த்தா டாய்லெட் உள்பக்கம் தான் தாள் போட்டிருக்கு. உடச்சி பார்த்தா உள்ளே யாரும் இல்லை, ஜன்னல் கிடையாது, அரைக்கதவு இல்லை. டப்பா குழப்புற, முதல் ஃப்ரேம்லேயே கதாநாயகி காணாமல் போயிட்டா எப்படி? ரெட்டிக்காரு, குறுக்கு பேசாமல் கேளுங்க. கதை சொல்கிறது நான் இல்லை, அம்பாள் கனாவில் சொல்கிறா. இது கூட நல்லா தான் இருக்கும் சார். எடுத்த உடனே டேக் ஆஃப் ஆகுது. சம்பத் சார், அவள் திரும்ப வந்துடுறாள்ல. அவளை முழுக்க தேடிட்டு போலீஸ் கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுத்துட்டு வீட்டுக்கு தகவல் சொல்ல 2 பேரும் வந்தால் அவள் வீட்டில் இருக்கா. எங்கள் 2 பேரும் என்ன விட்டு போயிட்டீங்கன்னு கேட்குறா. அது எப்படி சாத்தியம்? எப்படின்னா ரெட்டிக்காரோ, வெயிட் அ மினிட், நான் உங்களுக்கு சொல்கிறது எத்தனாவது கதை? கணக்கே இல்லை சம்பத்து. இவன் என்ன ஆனா இது எப்படி சாத்தியம் சொல்லு? எப்படி பாத்ரூமில் மறைய முடியும்? இருங்க, கணக்கு போட்டுடலாம். அசிஸ்டண்ட்டுக்கிட்ட கேளுங்க. நாம் எதில் ஆரம்பித்தோம்? சம்பல் கங்காவில் தானே? ஆமாம். அதுக்கப்புறம் அனோக்கி ராத் பண்ணமே, அதுவும் பொக்காடியாவை வச்சுட்டு சூப்பர் ஹிட்டு. அதுக்கப்புறம் கேல் கிலோனா, அதுக்கப்புறம் லோ பட்ஜெட்டு தமிழ் பண்ணமே வார் படங்கள்னு. அதே கதையை இதில் ஹிந்தியில் எடுத்தோம். அதை சேர்க்காதீங்க. இது வரைக்கும் எத்தனை கதையாயிருக்கு? சம்பத்து, எண்ணிக்கை வேணும் அவசியம். சொல்கிறா மூர்த்தி என்று பான் புறாக்கு போட்டுக்கொண்டார். மூர்த்தி கணக்கு பார்த்துவிட்டு 12 கதை ஆயிருக்குங்க. பாத்தியா, நினச்சேன், எனக்கு அப்போவே சந்தேகம். சம்பத் கையை உதறிக்கொண்டார். ரெட்டிக்காரு, சாரி, நான் இனிமேல் இந்த கதையை உங்களுக்கு சொல்ல முடியாது. என்ன? ஏன்? அம்பாள் ஆக்கினேன். என்ன உளர்ற? ரெட்டிக்காரு, நம்புங்க, நம்பாட்டி போங்க. இந்த கதையை எனக்கு அம்பாள் அனுகிரகத்தில் தோன்றுறது. அவள் எனக்கு ஒரு ஆணை கொடுத்துருக்கா. என்ன, ஒரு ஆளுக்கு 12 கதைக்கு மேலே சொல்லாதேன்னுட்டு. ஆடா போய அம்பாளாவது கிம்பாளாவது கதையை சொல்லிட்டு முரண்டு பண்ணிக்கிட்டு. சம்பத்தின் முகம் சிவந்தது, உதடுகள் துடித்தன. அம்பாளை தூஷிக்கிறதா இருந்தால் நான் இப்போவே போயிடுறேன் ரெட்டிக்காரு. உங்களுக்கு நம்பிக்கை இல்லை, பரவாயில்ல, பிரத்தியாரை ஏளனம் பண்ணக்கூடாது. என்னங்கிற? இந்த கதையை உங்களுக்கு மேலே சொல்ல முடியாது. என்ன, பாதி சொல்லிட்டேன்ல, அம்மாட்ட எக்ஸப்ஷன் வாங்கிடு. முடியாது ரெட்டிக்காரு. சொன்னால் என்ன ஆகிடும் சொல்லட்டுமா? சொல்லு. 13வது கதையை தான் கடைசி கதை. யாருக்கு சொன்னாலும் அதுதான் என் கடைசி கதை. அதுக்கப்புறம் என்ன மரணம்னு சொல்லியிருக்கா. ரெட்டிக்காரு மௌனமாக. ஆமாம், நம்புங்க. என்னையா கம்ப்யூட்டர் ஏஜில் இந்த மாதிரி புரடா? உங்களுக்கு சொன்னால் புரியாது, ஆனால் இது சத்திய வாக்கு. செத்துருவேன்னு பயப்படுறியா? ஆமாம். ரெட்டிக்காரு ரசித்து சிரித்தார். ஒன்றும் ஆகாதியா, நான் கேரண்டி. சொல்லு, டாக்டரை வேணால் பக்கத்தில் வச்சுக்கலாம். இப்போ கேலி இன்னும் போகலை பார்த்தீங்களா? கேலி இல்லை, நிஜம். அந்த ரிஸ்க் எடுத்துக்கிறா. சொல்லிடு, அவள் எப்படி பாத்ரூம்குள்ளே கதவை தாள் போட்டுண்டு மறைஞ்சான்னு மட்டும் சொல்லிடு. இல்லை ரெட்டிக்காரு, சாரி. ரெட்டி அவனை நம்பிக்கை இல்லாமல் பார்த்து, மூர்த்தி, இந்த ஆள் நிஜமாவே நம்புகிறாங்கிறியா? ஆமாங்க, அதான் ட்ரபிளு. டபுள் ரோலா சார்? சொல்ல மாட்டேன் என்றார் குளிக்க பிடிவாதம் பண்ணும் நாய்க்குட்டி போல. என்னப்பா, நீ முதல்ல இந்த கணக்கு வச்சுருக்கலாம் இல்லையா? சொன்ன வரைக்கும் நல்லா இருக்குங்க, நல்லா சஸ்பென்ஸுங்க. ஒன்று பண்ணேன் சம்பத்து, வேறு யாருக்காவது சொல்ல கதையை. நான் ரூமை விட்டு விலகிக்கிறேன், மூர்த்திக்கிட்ட சொல்லிடுறேன். மூர்த்தி உங்ககிட்ட சொல்லிட்டு வரல? நீ சொல்லலையே, அம்பாள் உன் கனவுல தானே வர்றாரு. நீங்கள் இன்னும் கேலி பண்ணுறேன். இல்லை சம்பத்து, உன் நம்பிக்கைகளுக்கு மரியாதை கொடுக்குறேன். இந்த கதையை மட்டும் சொல்லி முடிச்சிடு, அப்புறம் நான் கதை கேட்கலாம். திரும்ப சொல்லின்னு இருக்கேன், தெய்வ குற்றம் கூடாதுன்னு. ஏதாவது பரிகாரம் உண்டாயா? பழங்கிழம் சாத்துக்குடியில் மாலைகளை போட்டுருவோமே. நீங்கள்லாம் நாஸ்திகாள் என்றான் சம்பத். என்ன சம்பத்து, கிளம்பிட்ட? சம்பத் எழுந்து நடையிலிருந்து செருப்பை மாட்டிக்கொண்டு, தேவிக்கு கொடுத்த வாக்க மீற இஷ்டமில்லை ரெட்டிகாரோ என்று புறப்பட்டு விட்டான்.
ரமண ரெட்டி, இந்த போறியா, இந்த மாதிரி மனுஷங்களும் இருக்காங்களே மூர்த்தி. சொல்ல மாட்டான் சார் என்றான் மூர்த்தி. அவனுக்கு என்னங்கிறான், இப்போ துட்டு அதிகமாக வேணுமாம்மா? துட்டுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டான், கண்ணை பார்த்தா தெரியுது. என்னவோ பயம் வந்துடுச்சு. 13வது கதை சொன்னால் செத்துருவாம்மாண்ணா. அப்படித்தான் நம்பிக்கை. இந்த நாள் எப்படி உருப்படும் மூர்த்தி சொல்லு. கதை என்னவோ நன்னா தான் இருந்துச்சு. அதுவும் ஹீரோயின் பாத்ரூமில் மறைஞ்சிட்டு மறுபடியும் வீட்டில் உட்காந்துட்டு அது ஒரு சாங் கூட வச்சிடலாம், தாங்கும். அது சரி, அவள் எப்படி அப்படி மறைய முடியும்னு சம்பத் சொல்லவே இல்லையே. அதுக்கு ஏதாவது கிளவராக வச்சுருப்பான், சொல்ல மாட்டேங்கிறான். அம்மன்னு உயிரை விடுறான். ரெட்டியார் யோசித்தார். பாலகோபாலை ஃபோனில் பிடி முதல்ல. மூர்த்தி டயல் செய்ய, எப்படியாவது இந்த கதையை வாங்கிறேன் பாரு என்று ஃபோனை தோளில் தேய்த்து, பாலகோபாலா, நான் ரமண ரெட்டி பேசுகிறேன். பாகுனாரா? ஒன்றும் இல்லை, நம்ம சம்பத் இருக்கான் பாரு, அவங்ககிட்ட ஒரு கதை கேட்டுட்டு இருந்தேன். நல்லா ஒர்க் அவுட் ஆகிட்டு இருந்தது. பாதியில் சட்டுன்னு நிறுத்திட்டு ஏதோ அம்பாள் ஆக்கினை அது இதுன்னு முடிக்க மாட்டேங்கிறான். பாலா, நீ என்ன பண்ணுவியோ எப்படியாவது அவன் மனசு மாற்றி முழு கதையும் சொல்ல வைக்கணும். அம்மனா என்னவோ சொன்னானே மூர்த்தி, அம்மன் பேர் என்ன? பூர்ண ராஜேஸ்வரியா. பக்கத்து கோயிலில் ஏதாவது இருந்தால் பூஜை பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டேன். சரிப்பா, உங்கள்கிட்ட சொன்னால் காரியம் நடக்கும்னு தெரியும். எப்படியாவது ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளே கறக்கிடு. டைரக்டரை வர சொல்லியிருக்கேன். சம்பத் வியாழக்கிழமை வடபழனியில் புதிதாக மவுசு வந்துள்ள பூர்ணராஜேஸ்வரி கோவிலில் காலை குளித்துவிட்டு பூசை பண்ண போகும்போது கோவில் பிரகாரத்தில் என் மகன் சம்பத்குமாரா என்ற குரல் கேட்க திடுக்கிட்டு திரும்பினான். அவரை பார்த்ததுமே சம்பத்துக்கு பிடித்து போய்விட்டது. வேதகாலத்து ரிஷி போல இருந்தார். கமண்டலம், கொட்டைப்பாக்கு மாலை எல்லாம் வைத்திருந்தார். தாடியை நீவிக்கொண்டிருந்தார். என்ன சுவாமி, நீதானே சம்பத்குமாரன்? ஆமாம், எப்படி தெரியும் என்றான் ஆச்சரியத்துடன். அன்னை சொன்னாள், ராஜேஸ்வரி எல்லாம் என்னிடம் சொன்னாள். அப்படியா? நீ கதை சொல்லி பிழைப்பதும் அவள் மூலம் எனக்கு தெரியும். எல்லாம் கடாட்சம்தான் சாமி. அதனால் என்னென்னவோ சிக்கல்லாம் வருது சுவாமி. நேற்றுக்கு ஒரு பெரிய சோதனை, அம்பாள் ஆக்கினை கொடுத்துருக்கா. தெரியும், 13 கதை. அம்பாள் உங்கள் கூடயும் பேசுகிறாளா சுவாமி என்றான் ஆச்சரியப்பட்டு. தினம் ஆனால் சினிமா கதையில் ஆன்மீக விஷயங்கள். எனக்கு இந்த சினிமா கதை பேஜாராக தான் இருக்குது, விட்டு ஒழிச்சிடலாம்னு. விட முடியாது. அந்த 13ஆம் கதை சொல்லும் வரை உன்னால் விட முடியாது. என்ன சொல்கிறீங்க மகனே? அன்னை உனக்கு 13ஆம் கதை கூற தடை விதித்தது எதற்காக தெரியுமா? தெரியும், அதை சொன்னால் மரணம் சம்பிக்குன்னு தெளிவாக சொல்லியிருக்கா. வேதையே, மரணம் என்றால் முடிவு. நேற்று தான் வந்தாள். என் பக்தன் ஒருவர் இவ்வாறு எண்ணிக்கொண்டிருக்கிறான். அதில் ஏதும் ஆபத்து இல்லை. 13 என்பது திரையோதசி. சொன்னால் ஆபத்து எதுவும் இல்லை என்று சொன்னாள். அதற்காகத்தான் விழித்தேன். அப்படியா? என் கனவில் வந்திருக்கலாமே. மாதா யார் கனவில் வந்தால் என்ன, இதை நம்புகிறாயா? நான் உன்னை இதற்கு முன் பார்த்துருக்கிறேனா? இல்லை. எப்படி நீதான் சம்பத்குமாரன் என்று எனக்கு தெரியுமா? அதானே. அச்சப்படாதே. இன்று திரையோதசி. திரையோதசி என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? தசமி, ஏகாதசி, துவாதசி, திரையோதசி, 3 ஆசிகள் ஒய்ச்சேர் என்றார். அம்மா சொல்லிட்டாளா பாதகம் இல்லைன்னு? ஆமாம். இப்போ அந்த கதையை ரெட்டியாருக்கு சொல்லலாமா? சொல்லலாம். வெறுங்கையை சுழற்றி சாமியார் பூ கொடுத்ததும் சம்பத்குமார் பரிபூர்ணமாக நம்பிவிட்டான். ரெட்டிக்காரு, நான் சம்பத் பேசுகிறேன். எனக்கு அம்மன் ஆக்கினை கிடச்சிருச்சு ஒரு சாமியார் மூலம். கார் அனுப்பிச்சிங்கன்னா உடனே வந்து பாக்கி கதையும் சொல்லிடுறேன். இதோ இப்போவே அனுப்புகிறேன். ரெட்டியார் ஃபோனை வைத்துவிட்டு பக்கத்தில் இருந்த பாலகோபாலிடம், கில்லாடுற நீயே என்றார். முள்ளால் தான் வாங்கினேன். ஒரு அம்மா கனாவில் வந்தால் மாற்று கனா ஒன்றில் வந்தே ஆகணும். சாமியார் எங்கே பிடிச்ச? கோடம்பாக்கத்தில் இல்லாத சாமியாரா? வரட்டுமா? எனக்கு வேறு ஜோலி இருக்குது. ஏதாவது ப்ராப்ளம்னா மறுபடியும் ஃபோன் பண்ணுங்கள். பிற்பகல் 3 மணிக்கு சம்பத்குமார் ரெட்டியாருக்கு பாக்கி கதை சொல்ல வந்தான். பழையபடி சிக்கனமாக சுதாரித்து உட்கார்ந்து கொண்டு ரெட்டியார் தன் மூக்கை மெல்லிய விரல்களால் நோண்டிக் கொண்டிருக்க, முதல்ல பொண்ணு எப்படி பாத்ரூம்குள்ளே போய் தாளிட்டு கொண்டவ மறைஞ்சா, அதை சொல்லிவிட்டு மேலே கதையை தொடர்ந்து சொல்லு. அதுக்கு முன்னால் ரெட்டியாரே, இதை நான் சொல்லித்தாங்கன்னு எனக்கு என்னமோ பயமாக இருக்கே. அம்மன் என் கனாவில் வந்து தெளிவாக 13ஆவது கதையை யாருக்கும் சொல்லாத, மண்டை பிடிச்சி போயிடும்னு சொல்லியிருக்கா. இதுக்கு எதிராக இப்போ மற்றொரு சாமியார் மூலமாக செய்தி வந்திருக்கு அம்மங்கிட்ட இருந்து. அதை நம்புறதா வேண்டாமான்னு சந்தேகமாக இருக்குது. அதனால் எனக்கு பயமாக இருக்குது. பயப்படாத சம்பத்து, நான் தானே இதுக்கு பொறுப்பு. மேலும் அம்மா யார் கனாவில் வந்தானே? இப்போ சொல்லாங்கிறீங்களா? சொல்லுப்பா.
ஒன்றும் ஆகாதுங்கிறீங்களா? ஆகாதுப்பா, சொல்லு, பயப்படாத. எப்படி பாத்ரூம்குள்ளே போகிற பொண்ணு மாயமாக மறைய முடியும்? ஜன்னல் ஏதாவது இருந்ததா? அதெல்லாம் இல்லை, நடந்தது வேற. சொல்லட்டுமா? சொல்லிடு. சம்பத்குமார் பாத்ரூமுக்குள் சென்ற அந்த பெண் எப்படி மறைந்தாள் என்பதை விளக்கிச் சொன்னார். அதை ஆச்சரியத்துடன் கேட்டுக்கொண்டிருந்த ரெட்டியார் பரவசமடைந்து குமாரின் கையை குலுக்க விரும்பி முன்னே சென்றபோது ஒரு மாதிரி பார்த்தார். ரெட்டியார், என்னாச்சு உங்களுக்கு? மூர்த்தி, மூர்த்தி இங்கே வாங்க, ப்ரொடியூசர் ஒரு மாதிரி பார்க்குறாரு. ஆஸ்பத்திரியில் செரிப்ரல் ஹெமரேஜ் வந்து ரெட்டியார் ராத்திரி இறந்து போனபோது சம்பத்குமார் பக்கத்திலே இருந்தான். மூர்த்தியை பார்த்து, நான் சொன்னேன்ப்பா, நீங்கள் தான் பிடிவாதம் பிடிச்சிங்க, கதை சொல்லுன்னுட்டு 13வது கதையில் மரணம்னு அடிச்சுட்டேன். யாருக்கு மரணம் சரியாக சொல்லலைப்பா, கேட்குறவங்களுக்கு என்றான் சம்பத். இந்த கதையை மற்றொரு ரீதியிலும் பார்க்கலாம். ரெட்டிகாரு ஹைப்பர் டென்ஷன் உள்ளவர். கதை கேட்ட ஆர்வத்தில் அவர் இரத்த அழுத்தம் அதிகரித்து அதனால் ஹெமரேஜ் வந்திருக்கலாம். சம்பத் கதையை முடித்ததால் தான் அவர் மரணம் என்று ஸ்தாபிக்க விரும்பவில்லை நான். அது இருக்கட்டும், அந்த பெண் எப்படி பாத்ரூமில் மறைந்தாள் என்று கேட்கலாம் நீங்கள். சொல்ல தயக்கமாக, ஏன் பயமாக இருக்கிறது. முற்றும். அது another great Sujata story. It's always fun to read stories. Anyway, மீண்டும் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நன்றி.